श्री गुरुभ्यो नमः। उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतो मुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहं। जय विघ्न विनाश नरसिंह देव भगवान की जय। श्री गुरुभ्यो नमः। பத்தவதாரத்துல பக்தனுக்காக தன் பக்தனோட வார்த்தை பொய்யாயிடக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நரசிம்மர் அவதாரம். அது நம்ம ஆலயத்துல விஸ்வரூப பக்த பிரகல்லாத விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மரோட யோக நரசிம்மரை எழுந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கார். 18 அடி. இந்த 18 அடிக்கு உண்டான தாத்பரியம் 18,000 ஸ்லோகம் பாகவதம், 18 அத்தியாயம் கீதை. அதோட தாத்பரியம் பகவான் இங்க எழுந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கார். இவருக்கு பிரதி மாதம் சுவாதி விசேஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்கள்ல நம்ம ஆலயத்துல நரசிம்மருக்கு திருமஞ்சனம், உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம். அது மட்டும் இல்லாம நெற்றிக்கண் சேவை. ஏன்னா 1350 படிக்கற்கள் ஏறினா மட்டும்தான் ஷோலிங்கர்ல போய் அவரை பார்க்க முடியும். வயசானவா ஏற முடியலையாமா, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்காக பகவான் நீங்க நமக்கு நேருக்கு நேரா எந்த சிரமம் இல்லாம அவரை பார்க்கலாம். ஏன்னா நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாம் ரொம்ப முடியாதவா யாருன்னா நம்ம அப்பா அம்மாவை ஷோலிங்கர் அழிச்சின்னு போலன்னு நினைக்கிறல, வருத்தப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். நம்ம கோவிலுக்கு வாங்க. யோக நரசிம்மர சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு சாயந்தர வேளையில அவருக்கு திருமஞ்சனம் முடிச்ச கையோட நெற்றிக்கண் சேவையாகும் பிரதி மாதம். ஏன்னா அங்க வருஷத்துல கார்த்திகை மாசம் மட்டும் சோமவாரத்துல நடக்கும். இங்க மாதந்தோறும் சுவாதி அன்னைக்கு நடக்கும். பக்தர்கள் நீங்க எல்லாரும் வரணும். அதுவும் இங்க பக்தியோட வரவாளுக்கு 32 பிரதட்சணை பண்றவாளுக்கு எப்பேற்பட்ட கடன்களும் தீரும், நினைத்தது கைகூடி நடக்கும். அதனால அவசியம் நம்ம கோவிலுக்கு வந்து நரசிம்மரை சேவிச்சு அவர் அனுகிரகத்தை பெறணும். ஜெய் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு ஜெய்.